ஒரு வாரம் அப்படியே போனது. சஞ்சய் வேண்டுமென்றே அந்த ரெட்டை பசங்களுக்கு தன் அம்மாவை தனிமையில் பேசவும் காதலிக்கவும் சந்தர்ப்பங்களை வகுத்து கொடுத்தான். இப்போ பசங்களுக்கு அவள் உடல் அமைப்பு தெரியாதபடி சேலை, நைட்டி, சுடி என கவனமா உடுத்திக்கிக் கொண்டாள். கண்களை உற்று பார்க்கும் நொடியில் கண்ணடித்து அவளை சைடு அடிப்பதும், அவள் சஞ்சய் இருக்கான் என ஜாடையில் சொல்வதுமா இருக்க, அவள் சமையக்கட்டில் ஸ்டவ்ல ஏதாவது வைத்துவிட்டு ஹாலில் அவங்க கூட சேர்ந்து டிவி பார்ப்பதும், பிறகு கிச்சன் செல்வதுமா இருக்குறப்ப அவளை பார்த்து அஜய் ஏக்கம் கொள்வான். ஏன் என்றால் முதல் முறை ஒன்று சேர்ந்து இருக்கும்போது விஜய்க்கு தான் இது, தனக்கு அது என டாஸ் போட்டு முன்னரே முடிவு செஞ்சு வச்சிருப்பதால் தான். சஞ்சய் மனதுக்குள் இங்க நடப்பதே கண்டு ஏன் எனக்கு உணர்வுகள் வரவில்லை. வெளியே இருவரும் போகும்போது கிளடில் இருந்து சிறுசு வரை தன் வெண்ணெய் அம்மாவை வச்ச கண் வாங்காமல் பார்ப்பதுமாய் இருக்க, அதில் இருந்து தான் அம்மாவை அப்பா இந்த 23 வருஷத்தில் 30 தடவை தான் இருந்தார் என நம்ப முடிந்தது. தன் இச்சைகளை உள்ளுக்குள் வைத்து தான் மட்டும் பத்தினியாக இல்லாமல் தன் பணியாரத்தையும் பத்தினி தானே வைத்து இருந்தாள். அன்னைக்கு நடந்த நிகழ்வு தானே அம்மா எனக்கு தானே. அம்மா எனக்கு அம்மாவா இருந்ததால் உடல் தேவை இருக்காதா? அம்மாக்கு என்ன இல்லையா, ஆசை வராதா என்ன? இது எல்லாம் யோசிச்சாலும் அவன் மனம் துளிகூட அவளை மனம் அனுமதிக்கவில்லை. அவளுக்கு சிறந்த சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று மட்டும் தான் அவனின் குறிக்கோளாக இருந்தது. சஞ்சய் விளையாட்டு இருக்குது என காலேஜ் 10 நாள் லீவ் நாள் அவன் வெளிநாட்ல ஒரு வேலை விஷயமா போகிறான். அவன் ரகசியமாக பாஸ்போர்ட் எடுத்தது கூட அவன் சங்கீதா கிட்ட சொல்லவே இல்லை. சங்கீதாவை மடக்க பசங்க நிறையா கஷ்டப்பட்டார்கள். வந்த 2 நாளில பேப்பர்ல நம்பர் எழுதி அவள் கண்ணுக்கு தெரியும் படி போட ஆரம்பித்தார்கள். அவளோ உடனடியாக அந்த பேப்பரை எடுத்து அவர்கள் கண்ணு முன்னாடியே கிழித்து எறிந்து விட்டு அவர்களை பார்த்து முறைப்பாள். இது ஒன்றும் சஞ்சய்க்கு தெரியாதபடி பார்த்து கொள்வாள். சின்ன பசங்க அவளை சைடு அடிப்பது உள்ளுக்குள் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி இருந்ததால் அவர்களுக்கு தெரியாமல் அதை ரசிக்கவும் செய்தாள். கீழ் போர்ஷனில் தங்கியிருக்கும் உஷாவும் பசங்களும் அவளுடைய அம்மா வீட்டுக்கு போனாள். இனிமே மாசக்கணக்கா அவள் அங்கேயே இருப்பாள். இந்த வீட்டில் அவள் புருஷன் வெளிநாட்டில் இருந்து வந்தவுடன் அதிக நாள் தங்குவாள். அப்படியே நாட்கள் கடந்தன. சஞ்சய்க்கு நாளைக்கு ஊருக்கு போகணும். ஆனால் அந்த பசங்க கிட்டையும் சங்கீதாவிடவும் இதுவரை விளையாட்டுக்குத்தான் போகிறேன் என்று போய் சொல்லியே வச்சிருந்தான். சங்கீதா இந்த விஷயம் அந்த ரெட்டை பசங்க கிட்ட சொல்லவே இல்ல. வாய்ப்பு வரும்போது நானே என்னை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி வைத்திருந்தாள். சங்கீதா தனியா இருக்கிறப்ப அவர்கள் எப்ப அந்த வாய்ப்பு வரும் என கேட்டுக்கிட்டு இருப்பார்கள். அவளின் முழு சம்மதத்தோடு தான் அவளுடைய வேண்டும் என்று முடிவோடு இருந்தார்கள். ஆனால் இந்த இரட்டை பசங்களுக்கும் காலேஜ் 10 நாள் லீவு என்பதே சஞ்சய் நினைக்க தவறவிட்டான். இந்த 10 நாட்களும் தங்களின் பெரிய தோட்டத்தில் இருக்கிற வீட்டில் செலவழிக்க திட்டமிட்டது சஞ்சய்க்கும் சங்கீதாக்கும் தெரியாது. அன்னைக்கு ஈவினிங் காலேஜ் முடிந்து சஞ்சய் வீட்டுக்கு வந்து துணிமணி எல்லாம் பேக்கில் பேக் பண்ணிக்கிட்டு கிளம்ப நிக்கையில் அந்த ரெட்டை பசங்க வீட்டுக்குள் வந்தவர்கள் அவர்கள் டிராவல் பண்ண ஏத்தவாறு டிரஸ் போட்டிருந்ததால் சஞ்சய்க்கு சந்தேகம் வந்தது. அடடா, காலேஜ் இவர்களுக்கும் தானே விடுமுறை அளித்தது. இதை நான் கவனிக்க தவற விட்டேனே என தனக்குத்தானே மனதுக்குள் பேசிக்கொண்டான். ஹாய்டா மச்சான், நாங்க 10 நாள் லீவு என்ஜாய் பண்ண நம்ம தோட்டத்து வீட்டுக்கு போகிறோம். இதை கிச்சனுக்குள்ள நின்றபடி அவளும் கேட்டுவிட்டு வெளியே வந்தாள். ஆண்டி, நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம், 10 நாள் கழித்து தான் வருவோம். சங்கீதா, நீங்க வீட்டுக்கு போகாம ஏதோ தோட்டத்து வீட்ல அப்படி இப்படி ஏதோ பேசினீங்க, அங்கே யாரெல்லாம் இருக்காங்க?
ஆண்டி அங்க நாங்க மட்டும்தான் எங்களுக்காக தான் அந்த வீட்டையே அங்க கட்டி கொடுத்தாங்க. இப்போ அம்மா அப்பா வெளிநாட்டில் பிசினஸ் பண்றதால் தான் நாங்க இங்கே தங்கி காலேஜ் போறோம். இதைத்தான் நிறைய தடவை நாம சொல்லி இருக்கோமே, எங்க வீட்டுல இப்போ யாரும் இல்ல. ஆனா தோட்டத்து வீடு எங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். அந்த தோட்டத்து வீடு இருப்பது பச்சை பசுமையான மரம் செடி கொடி குளம் சூப்பராய் இருக்கும். உங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு போகத்தான் பிளான் பண்ணி வைத்திருந்தோம். சங்கீதா: அடடா, முன்னாடியே நீங்க சொல்லி இருந்தா நாங்களும் உங்க கூட வந்திருப்போமே. நாங்க தான் இந்த வீட்டிலேயே இருந்து ஒரே போர் அடிக்குது. பச்சை பசங்க குளம் தோட்டம் இப்படி சொல்லி ஆசைய காட்டிக்கிட்டு நீங்க மட்டும் ஜாலியா போங்க. அஜய்: அதுக்கு என்ன ஆண்டி, இப்ப கூட வாங்க, நாம 4 பேருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சஞ்சய்க்கும் 10 நாளும் லீவாச்சே. சங்கி: அவனுக்கு ஒரு வாரம் சென்னை காலேஜ்ல விளையாட்டு போட்டி இருக்கு. விஜய்: என்னது விளையாட்டா? என்ன சஞ்சய், லீவ் குடுக்குறப்ப விளையாட்டெல்லாம் வைப்பாங்களா? போய் சொல்லாத. இதை கவனித்த சங்கீதா மனதுக்குள் நினைத்தாள். அடடா, என்னோட சந்தோஷத்துக்காக பையன் போய் சொல்லிக்கிட்டு எங்கேயோ ஒரு வாரம் போக திட்டம் போட்டு இருக்கான். சஞ்சய்: இல்லை விஜய், கடைசி ஆண்டில எங்களுக்கு ஸ்டடி டைம் விளையாட்டுக்கு பர்மிஷன் இல்லை. இது பைனலியருக்கு மட்டுமான மேட்ஸ். நீங்க வேணா அம்மாவ கூட்டிட்டு போங்க. அந்த வீட்டில சமையல் சாமான் எல்லாம் இருக்குல்ல. அம்மா சமையல் தான் உங்களுக்கு தெரியுமே. அம்மா தனிமையில இருக்காங்க. நம்ம இப்போ பாட்டி வீட்டுக்கு போகிறதில்லை, தெரியும் தானே. அப்புறம் அப்பா வீட்ல பெரியம்மா கூடயும் சில கருத்து வேறுபாடில பேச்சும் இல்லை. சோ நீங்க நல்ல இடம் அப்படி இப்படி சொன்னீங்க. நான் ஒரு வாரத்தில அங்கே வந்து அம்மம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ஆட்சேபனை ஏதும் இல்லையே? அந்த பசங்களோ எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆண்டி வரது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆண்டிக்கு தான் வர விருப்பம் இருக்காது. ஆண்டிக்கு ஓகேவான்னு கேளு சஞ்சய். அம்மாக்கு ஓகே தான், உங்க கூட தானே வராங்க. ஒரு புது இடத்தில போனா கொஞ்ச நிம்மதி கிடைக்குமுன்னு அம்மா அடிக்கடி சொல்லி இருக்கா. சோ டேக் ஹர் வித் பார்ட் ஆஃப் யூ. இதை கேட்ட சங்கீதா சஞ்சய் முகத்தை பார்த்து முறைத்தாள். அந்த பசங்க கவனிப்பார்கள் என்று அந்த பார்வையை உடனடியாக மாற்றிவிட்டாள். இருவர் முகத்தில லாட்டரி அடித்தது போல் சந்தோஷ பொலிவ சஞ்சய் பார்த்தான். அதுதான் அவனுக்கும் தேவைப்பட்டது. சஞ்சய்: அம்மா சீக்கிரம் உங்களுக்கு தேவையான டிரஸ் பொருட்கள் எல்லாம் எடுத்து தயாராக வாங்க. எனக்கு கிளம்ப நேரம் ஆயிடுச்சு. உங்க காரை எடுத்துக்கிட்டு போங்க. அவங்களுக்கு டிரைவிங் தெரியும் தானே, ரொம்ப தூரம்னா மாத்தி மாற்றி வண்டியை ஓட்டுங்க, பிரச்சனை சொல். சங்கீதா: பப்பா நீங்க இங்க உட்காருங்க என அந்த இரட்டை பசங்க கிட்ட சொல்லிவிட்டு தன் மகனிடம் நீ கொஞ்சம் உள்ள வா என அவள் அறைக்கு கூட்டி சென்றாள். சங்கீதா: டேய் சஞ்சய், உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சு போச்சு? தெரியாத பசங்க கூட என்ன தனியா போக சொல்றியே, ஏதாவது ஆயிடுச்சுன்னா பயமா இருக்குடா. சஞ்சய்: நீங்க பயப்பட தேவை இல்லை. நீங்க பரதநாட்டியம் மட்டுமா கத்துக்கிட்டீங்க, கராத்தே கூட தானே கத்துக்கிட்டீங்க. சங்கி: டேய், அது சின்ன வயசுல. சஞ்சய்: என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? சங்கி: இந்த உலகத்துல இனிமே உன்னை மட்டும் தாண்டா நம்பியிருக்கேன். இது என்ன கேள்வி? சஞ்சய்: அப்ப டிரஸ் சேஞ்ச் பண்ணி சீக்கிரம் ரெடி ஆகுங்க, எனக்கு சுத்தமா டைம் இல்லை. அவனுக்கு பிளைட்டுக்கு டைம் ஆகுறதால சங்கீதாவை அவன் அவசரப்படுத்தினான். பிறகு அவள் மறுப்பு ஏதும் சொல்லாமல் சரியான சொல்லிவிட்டு நீ வெளியே இரு, நான் ரெடியா வரேன். வெளியே வந்தவன் அவர்களிடம் அம்மா ரெடியாக போகிறாள், நீங்க காரை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க என சொல்லிவிட்டு அவனும் பேக்கை எடுத்து கொண்டு வந்தான். இருவரும் சந்தோஷமா காரை ரெடி பண்ணிவிட்டு நிற்க சங்கீதா பெரிய ஒரு பேக்ல துணிமணி எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தாள்.
அதை சஞ்சய் வாங்கி கார் டிக்கியில் போட்டுக்கிட்டு அவளை பார்க்க, டேய் உன்னை நம்பி தான் போறேன், உனக்காக தான், ஓகேவா? அம்மா தைரியமா போங்க, நல்ல பசங்க. கிளம்ப நிக்கையில் அவள் ஒரு மாத்திரையை எடுத்து அவன் கைகளில் கொடுத்தபின், டேய் இந்த மாத்திரையை நீ மேட்ச் முடிந்த பின் பஸ்ல ஏறி கிளம்பும் முன்னர் இதை சாப்பிடு. அவன் அவள் கணைகளை பார்த்தான். அவள் கண்களில் லேசா கண்ணீர் வடிய அவன் அதை துடைத்துவிட்டு பத்திரமா போயிட்டு வா என சொன்னான். மாத்திரை சாப்பிட மறக்கதே என அவனிடம் மறுபடியும் சொல்லிவிட்டு காரில் ஏறி கிளம்பினாள். சஞ்சய் அவளுக்கு டாடா காட்டிவிட்டு கதவை பூட்டிவிட்டு பிளைட் ஏறி கிளம்பினான். அமெரிக்க கலிபோர்னியா மாகாணத்தில் தாங்கள் கண்டுபிடித்த பிசினஸ் ஆப்புகள் மற்றும் சிறந்த விளையாட்டு அப்புகளும் கண்காட்சிகளில் இடம்பெற செய்ய சஞ்சய்க்கு வந்த வாய்ப்பை அவன் சரியாக பயன்படுத்த முடிவு செய்தான். இது மட்டும் நன்றாக சில பெரிய கம்பெனிகளுக்கு பிடித்திருந்தால் அதை கோடியில் கொடுத்து அவர்கள் இவனிடம் வாங்கிக் கொள்வார். சஞ்சய்க்கு முழு நம்பிக்கை இருந்தது. மனதில் காம எண்ணம் அடியோடு போனபின் குமார் கார ஆக்சிடென்ட் பண்ணும் முன்னர் தான் செஞ்சு வச்ச புரோஜெக்ட் மீண்டும் ஆரம்பித்தான். சின்ன சின்ன கணினி கண்டுபிடிப்புகள் செய்வதுதான் அவனோட பொழுதுபோக்கு போது. பாதியில் நின்ற புரோஜெக்டை மீண்டும் சரி செய்து 3 மொபைல் ஆப்புகள் தயாராக வைத்துவிட்டு அதனுடைய சில விஷயங்களை காப்பி செய்து அந்த ஆராய்ச்சி எக்ஸிபிஷனில் தனது செயலிகளும் இடம்பெற செய்ய விண்ணப்பித்தான். அந்த 3 ஆப்புகளும் கண்காட்சிகளில் விவரிக்க அவனுக்கு வாய்ப்பு, விசா, டிக்கெட், தங்கும் வசதி எல்லாம் செய்து கொடுத்தார்கள்.